இப்போ ஜாதகத்தில் வந்து ஒரு பக்கம் கோச்சாரம், ம். இன்னொரு பக்கம் வந்து பழசு இருக்குது இது மாதிரி. ஆ. அதெல்லாம் என்னென்ன ஆக்சுவலாக? இப்போ நம்ம முதல்ல தசாபுத்திகள் பார்த்தோம் சார். ஆ, கோச்சாரம் பார்த்தோம். தசாபுத்தி வேறு இருக்குது. தசாபுத்திகள். தசாபுத்திகள் ஒரு பக்கம் இருந்துச்சு. நம்ம தசாபுத்திகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு ஏழ்விலக்குன்னு தசாபுத்தி பாருங்க. இன்னைக்கு ஏழ்விலக்கு கோச்சாரத்த பாருங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா, இப்போ ஒண்ணும் இல்ல சார். கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி. கடக ராசிக்காரங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்களா? கிடையாது. கிடையாது. ஆனா, கடக ராசி இல்லாம, அது கன்னி ராசியும் கஷ்டப்படுது, தனுசு ராசியும் கஷ்டப்படுது, விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு 7 சனியெல்லாம் முடிஞ்சு 2 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னைக்கும் விருச்சிக ராசி கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கு. விருச்சிக ராசி வீடியோ பார்க்குறவங்க கேளுங்க சார். ம். விருச்சிக ராசி இப்போ வந்து 7.5 வருஷம் முதல்ல வந்து விரய சனியாக இருக்கும், அது ஜென்ம சனியாக இருக்கும். ஏர் நாட்டு சனி முடிஞ்சும் கஷ்டம் தொடரும். ஆமாம் சார். எப்படி ஏன்? சார்? அதுதான் ராசி நகர்ந்துடுது இல்லை. ம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் பிறந்துட்டு வைப்பாங்க. இப்போ நடக்கிறது மகர ராசி நடக்கும். மகர ராசி குடும்பத்தில் சனி, பேச்சில் சனி இருக்குது, 2ல் உட்காந்துருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம் பேச்சு சண்டை. ம்.